இவர்களுக்கு ஒரு பேரை கர்த்தர் உண்டு பண்ணி, அவர்களுடைய மடியிலே ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் வளர்த்த வைத்து, அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி உள்ள தாயாய் கர்த்தர் அவளை மாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய நிறைவு இருக்கலாம், பொங்கி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே உங்களை கடந்து போக பண்ணி, சில பிரச்சனைகளுக்குள்ளே உங்களை கடந்து போக பண்ணி, கர்த்தர் உங்களை வெறுமையாக்கி, இன்றைக்கு பரிதாபப்படுகிற அளவிற்கு உங்களை வெறுமையாக்கி இருப்பாரே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நிறைவுள்ளவளாய் இருந்தது உண்மைதான், இப்பொழுது குறைவானதும் உண்மைதான், ஆனால் மறுபடியும் உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார், இது ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார், இது ஆண்டவருடைய அனுமதியோடு நடந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னை வெறுமையாக்குனது உண்மையானால் உங்களை மறுபடியும் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, என்னை வெறுமையாக்குறதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் புதிய திராட்சை ரசத்தை உங்களுக்கு ஊற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். புதிய பலத்தை ஆண்டவர் தரும்படியாய் விரும்புகிறார். புதிய உறவை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த நாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான மனிதனாகிய போவாசோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய மருமகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம் நம் முழுவதும் எல்லாரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, நீர் என்னை வெறுமையாக்குவதற்கு என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துறேன், என்ன தாழ்த்துறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மளை வெறுமையாக்குறாருன்னா ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் வெறுமையாக்குவார். ஆமேன் சொல்லுங்க. பொதுவாக நம்மளே பாருங்க, என்னதான் அழகான பாத்திரமா இருந்தாலும், என்னதான் புதுமையான பாத்திரமா இருந்தாலும், ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை செக் பண்ணி அதுல வைக்கக்கூடிய அந்த பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வைக்கிற பொருள் ரொம்ப வேல்யூவா இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த